வணக்கம். ஜோதிடர் உமாராணி சேலம். இன்றைய பதிவு லக்னத்துக்கு சுபர் யார் யோகர் யார் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ ஒரு லக்னத்துக்கு சுப கிரகங்கள் யார் யார் அப்படின்னா அது என்ன, அதுக்கு என்னுடைய விவரம் அது என்ன விவரம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஒன்று ஏன்னா சுபர் வேற யோகர் வேற, சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் சுபர் யோகர் பற்றி விளக்கத்தை இந்த பதிவில் சொல்கிறேன், புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது என்னன்னா ஒரு லக்னத்துக்கு சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அந்த கிரகம் பாருங்க, அந்த இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் ஒரு ஆதிபத்தியம் சுப ஆதிபத்தியமாகவும் இன்னொன்று அசுப ஆதிபத்தியம் பெற்று இருந்தால் அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு சுப கிரகம் என்று அழைக்கப்படும், சரிங்களா? அடுத்தது யோகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அந்த லக்னத்துக்கு இரு ஆதிபத்தியமே ஒரு ஆதிபத்தியம் கேந்திரமாகவும் ஒரு ஆதிபத்தியம் திருகோணமாகவும் சுப அமைப்பாகவே வரும் அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு யோகர் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க, சரிங்களா? இப்படி நான் சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரியாது. உதாரணத்துக்கு நான் 1-2 லக்னத்தை வச்சு சொல்கிறேன், அது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா ஒரு லக்னத்துக்கு சுபர் யார் யோகர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுடைய திசா காலங்களில் என்ன மாதிரி யோகத்தையும் நல்ல பலன்களையும் எந்த அளவுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது நாம் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடலாம், சரிங்களா? ஏன்னா யோகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த லக்னத்துக்கு யோகராக இருக்கும் பட்சத்தில் மிகுந்த நல்ல பலன்கள் அதிகமாக கொடுப்பாருங்க. அவருடைய திசா காலங்களில் அது என்ன ஆதிபத்தியம் காரகமோ அந்த முழுமையாக அந்த ஜாதகருக்கு தன்னுடைய திசையில் அந்த யோக கிரகம் முழுமையாக செய்யும். ஏன்னா அந்த கிரகம் ஒருவர் யோகர் அப்படிங்கிறதுனால அந்த லக்கணத்தில் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரிங்க, அந்த கிரகம் முடிந்த வரைக்கும் தன்னுடைய திசையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரிங்க, அந்த யோக கிரகம் பாதிக்கப்பட்டே இருந்தாலும் கூட சரிங்க, தன்னுடைய திசையில் அந்த ஜாதகரை முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றக்கூடிய தன்மையை அந்த யோக கிரகத்துக்கு உண்டு, சரிங்களா? அதுவே சுப கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா தன்னுடைய திசையில் முழுமையாக சுபத்தன்மை இருக்காதுங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு ஆதிபத்தியம் சுப வீடாகவும் இன்னொரு ஆதிபத்தியம் அசுப வீடாக வரும் பட்சத்தில் அந்த கிரகம் இரண்டுமே கலந்தே தான் பலனை தரும். அப்படிங்கிறதுனால அந்த யோக கிரகம் மட்டுமே தான் அந்த ஜாதகருக்கு மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கும் தன்னுடைய திசையில், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ மிதன லக்னத்தை வச்சு சொல்கிறேன். இப்போ மிதன லக்னத்துக்கு யோகர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த லக்னத்துக்கு யோகர் கிடையாதுங்க, சுபர் மட்டும்தான், சரிங்களா? அதாவது எப்படி அப்படின்னா இந்த மிதன லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் சனி பகவான் ஆதிபத்தியம் பெற அமைப்பு அப்படிங்கிறதுனால ஒரு சுப ஆதிபத்தியமும் ஒரு அசுப ஆதிபத்தியம் 8ஆம் இடமும் அவங்க சனி பகவானுக்கு வர்றதுனால இந்த மிதுன லக்னத்துக்கு சுப கிரகமாகவே இந்த சனி பகவான் வருவார், சரிங்களா? அதுவே பாருங்க ரிஷப லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சனி பகவான் யோக கிரகமாக வருவார். அது எப்படி அப்படின்னா அந்த ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துக்கும் பாகிஸ்தானத்துக்கும் அதிபதியாகவும் 10ஆம் இடமான ஜீவன கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியாகவும் ஒரு கோணத்துக்கும் ஒரு ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வரும் அமைப்பே இந்த சனி பகவானுக்கு இந்த ரிஷப லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால தன்னுடைய திசையில முழுமையான யோகத்தன்மை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு உண்டு. இப்போ புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? அதாவது ஒரு ஆதிபத்தியமும் கேந்திரத்திலும் ஒரு ஆதிபத்தியம் திருகோணத்தில் வரும் அமைப்பாகவே இருக்கும் பட்சத்திலே அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு யோக கிரகமாக வரும் அமைப்பு, சரிங்களா? அடுத்தது இன்னும் கூட புரியுற மாதிரி சொல்கிறேன், சிம்ம லக்னத்தை வச்சு சொல்கிறேன். சிம்ம லக்னத்துக்கு பாருங்க குரு பகவான் சுபராகவும் செவ்வாய் பகவான் யோகராகவும் வருவார். அது எப்படி அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு பாருங்க செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கும் ஆட்சி பெறும் அமைப்பு, 9ஆம் இடத்துக்கும் ஆட்சி பெறும் அமைப்பு, ஒரு திருகோண ஸ்தானத்துக்கும் ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கும் செவ்வாய் பகவான் அதிபதியாக வரும் அமைப்பு. அப்படிங்கிறதுனால சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் யோக கிரகமாக வரும் அமைப்பு, சரிங்களா? அவருடைய திசையில் அந்த
ஜாதகருக்கு அந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுப்பாருங்க. ஒரு கிரகம் செவ்வாய் வந்து என்ன ஆதிபத்தியம் 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு. செவ்வாய் அப்படின்னு என்ன காரகத்தன்மை கொண்டவர், பூமிக்காரகர், சகோதரக்காரகர் அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பில் எல்லாமே அந்த யோகா அமைப்பை அந்த ஜாதகர் கொடுப்பாரு. தன்னுடைய திசையில் கூட பிறந்தவங்க ஒற்றுமை நல்லாவே இருக்கும், அவங்களால ஆதாயம் அதிகமாக கிடைக்கும், அவங்களோட நம்பிக்கைத்தன்மை அவங்கள கூட பிறந்தவங்க அந்த அளவுக்கு நம்புவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பூமி யோகம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், வீடு மனை யோகமெல்லாம் அவங்களுக்கு அமையும், தந்தை மூலயமா ஆதரவு இருக்கும், தந்தை சொத்துக்கள் கிடைக்கும். இந்த மாதிரி ஆதிபத்தியத்தின் மூலயமாகவும் காரகம் மூலயமாகவும் அந்த ஜாதகருக்கு அதிகமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த சிம்ம லக்கணக்காரங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய திசையில் கொடுப்பார். சரிங்களா, இதை தான் நான் சொல்கிறேன். அந்த குரு பகவான் பாருங்கள் அந்த லக்னத்துக்கு சுப கிரகமாக மட்டும்தான் வருவார். அந்த குரு பகவான் பாருங்கள் 5ஆம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து அதிபதியாக வர அமைப்பு. அதே போல் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியாகவும் வருவார். அப்படிங்கிறதுனால அந்த லக்னத்துக்கு அந்த குரு பகவான் சுப கிரகமாக மட்டும்தாங்க இருப்பார். அந்த குரு பகவான் பாருங்கள் அந்த 5ஆம் இடத்துக்கு மறையாமல் அந்த 5ஆம் இடத்துக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில் அந்த 5ஆம் அதிபதி சுபர் கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த சிம்ம லக்னத்துக்கு முடிந்த வரைக்கும் நல்ல பலன்கள் அதிகமாகவே கொடுப்பார். சரிங்களா, 8ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் 8ஆம் இடமே. அப்படிங்கிறதுனால அந்த குரு பகவான் கௌரவத்துக்கும் காரகர். அப்படிங்கிறதுனால அந்த குரு பகவான் தன்னுடைய திசையில் 5ஆம் இடத்துக்கு மறையாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த 5ஆம் இடத்துக்கு உண்டான முழுமையான நல்ல பலன்களும் அந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபத்தன்மைகளையும் அந்த குருவுடைய திசையில் முழுமையாக கொடுக்கும். பாவத்தன்மையை கொடுக்க மாட்டார். 8ஆம் இடத்துக்கு உண்டான மான அவமானம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் கொடுக்காம அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் எதுவோ 8ஆம் இடத்துல அந்த பலனை மட்டுமே அந்த குரு பகவான் தன்னுடைய திசையில் கொடுப்பார். சரிங்களா, அதுவே அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு மறைஞ்சி 8ஆம் இடத்துக்கு மறையாமல் இருந்தாங்க அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு கேந்திரத்திலையோ திரிகோணத்திலையோ அல்லது 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அந்த 5ஆம் இடத்து பலனை கம்மி பண்ணி 8ஆம் இடத்த பலனை செய்ய ஆரம்பிச்சிடுவார். இருந்தாலும் முழுமையாக கொடுப்பாரா, அதாவது பாதிப்பு தன்மை மூலியமாக கொடுப்பாருன்னா அவர் இன்னொரு ஆதிபத்தியமான 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்படிங்கிறதுனால இரண்டும் கலந்த மாதிரியே தான் அந்த குரு பகவான் கொடுப்பார். ஆனால் அந்த 5ஆம் இடத்துக்கு மட்டும் மறையாமல் இருந்துட்டாலே போதுங்க, மிகுந்த யோக பலனே கொடுப்பாரு குரு பகவான். பிள்ளைகள் வழியில் வந்து நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும், பிள்ளைகள் வளர்ச்சி நல்லாவே இருக்கும், பிள்ளைகள் படிப்பு விஷயம் சரி, திருமணமும் சரி, அவங்க குடும்ப வாழ்க்கையும் சரி, எல்லாமே அந்த ஜாதகருக்கு நல்ல பலனாகவே இருக்குங்க. குழந்தைங்க போய் வெளிநாட்டில் போய் படிக்கிறது இந்த மாதிரி அமைப்பு, அது மூலயமா அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது, பண வருமானம் கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நல்ல பலன்களே அந்த குழந்தைகள் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, இந்த மாதிரி நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, அடுத்தது வந்து ஒவ்வொரு கிரகம் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கு வந்து யார் சுபர் யார் யோகர் அப்படின்னு அது என்ன ஆதிபத்தியம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாவே போதுங்க. ஒரு ஆதிபத்தியம் வந்து பாவத்தன்மையாக வந்துடுச்சு அப்படின்னா அவர் சுபர். இரு ஆதிபத்தியமே அந்த லக்னத்துக்கு யோகரா, அதாவது கேந்திரத்திலையும் திரிகோணத்திலையும் வந்து அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து யோகராக அந்த லக்னத்துக்கு வருவார்கள். இப்படி தான் 12 லக்னத்துக்கும் நாம் எடுத்துக்கணும். அந்த இரு ஆதிபத்தியம் பெற்றிருக்க கிரகம் வந்து கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வரும் பட்சத்தில் அவர் யோகர். அதே ஒரு ஆதிபத்தியம் அசுப கிரகமாகும், அசுப இடமாகவும் ஒரு ஆதிபத்தியம் சுபத்தன்மையாக வரும் பட்சத்தில் அவர் வந்து சுபர் மட்டுமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, இவங்களுடைய திசையில் இது மாதிரி கலந்த பலன்களே அவங்களுடைய தருவாங்க, அவங்களுடைய திசையில் கொடுப்பாங்க. சரிங்களா, நன்றி, வணக்கம்.